இப்போ முதல்ல வந்து நம்ம சுடிதார் ஒரு டாப்ல எப்படி அளவு எடுக்கிறது இதை பார்க்க ஓகேவா. இது வந்து ஷோல்டர், மேல ஷோல்டர் டு கீழே பாட்டம் வரைக்கும் நம்ம அளவு எடுக்கணும். பார்த்தோம்னா 37 உயரம் 37. அடுத்தது இப்ப நம்ம கிட்ட வந்து அளவு டாப் கொடுத்துருக்கிறதுனால 1/2. இப்ப கழுத்தினுடைய அகலம், கழுத்தினுடைய அகலம் ஷோல்டர் நம்ம எப்படி எடுக்கிறோம்னா இந்த ஜாயிண்ட் இருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும் ஃபுல் ஷோல்டருடைய அளவு எடுத்துக்கலாம். ஓகேவா. ஃபுல் ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா 11.5 இன்ச்சு இருக்கு. ஷோல்டர் எழுதுங்க 11 1/2. இதுல சின்ன ஷோல்டருடைய அளவு பிராக்கெட்ல போட்டுங்க எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 2. அடுத்தது அப்பர் செஸ்ட், இந்த அக்கல் பகுதியில இந்த ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா இது மாதிரி எல்லாம் கரெக்டா பிரிச்சு வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்ல இருந்து 17.5 இன்ச்சு, அதாவது 17. ஓகேவா. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்ப மேல இருந்து ஹைட்டும் எடுத்துக்கணும். அப்ப அது பிராக்கெட்ல 6 இன்ச்சு இருக்கு. அடுத்தது இடுப்பளவு 16. வேஸ்ட் பாருங்க 16 பிராக்கெட்ல 11. நம்ம டாப்ல அளவு எடுக்கும் போது இந்த உயரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது சேட்டு 17 பிராக்கெட்ல 18. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாட்டம், இதனுடைய அகலத்தை நம்ம எடுத்துக்கலாம் 20. ஃப்ரண்ட் நெக் பேக் நெக், பேக் நெக் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கலாம் 6.5 இன்ச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் 5.5. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஆம்ஹோல் ரவுண்டு, இதனுடைய அளவு அப்படியே எடுத்துங்க 7.5 இன்ச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல ஸ்லீவ் எடுக்கல, ஸ்லீவ் எழுதுறதுல எழுதிக்கங்க. ஸ்லீவனுடைய லென்த் 4 இன்ச்சு. ஸ்லீவ் லூஸ் 6. ஓகேவா. இப்ப நமக்கு தேவையான எல்லா அளவுகளையும் நம்ம எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ ஒரு சுடி கட்டிங்கு பார்க்க போறோம். முதல்ல வந்து உயரம், ஏற்கனவே நம்ம வந்து டாப்ல எடுத்த அளவுகள் தான், அதனால வந்து இதுக்கு ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே கொடுக்க போறது இல்லை, கரெக்டான அளவுகள் மட்டும்தான் இருக்கு. மேல ஷோல்டர் இருந்து உயரம் 37. சரியா. இது லைனிங்ன்றதுனால 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இதுல 37 இருக்கு, நான் அதை அப்படியே விடுப்பேன். நெக்ஸ்ட் ஷோல்டர் எவ்வளவு, ஃபுல் ஷோல்டர் வந்து 11. அதுல பாதி 7.75. சரியா. அதுல சின்ன ஷோல்டர் எவ்வளவு 2 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.25. சரிங்களா. 3/4 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, 2 பிளஸ் ஒரு 3/4 இன்ச்சு, அப்போ 3.25 இன்ச்சுக்கு ஷோல்டர் எடுத்துக்கிறோம். அப்ப மீதி இருக்கிறது வந்து 2.5 இன்ச்சு கழுத்தினுடைய அகலம். இப்ப இதுல மேல ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு முன்கழுத்து பின் கழுத்து எவ்வளவுன்னு பார்க்கணும். பின் கழுத்து வந்து 6.5, அவ்வளவுதானா. முன்கழுத்து 5.5.
ஸோ இப்போ இதில் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைக்கிறோமோ அந்த அளவுக்கு 1/4 இன்ச்சு மேலே எடுத்துக்கணும். சரியா? 1/4 இன்ச்சு நம்ம மேலே எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் அளவு போட்டுக்கலாம். இங்க 2.5 இன்ச்சு வச்சிருக்கிறோம். ஆனா இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம், 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். இப்ப ரெண்டும் ஒரே ஸ்டைல்ல வர்றதுனால சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். மார்க்கிங் தெரியுதா? ஓகே. இப்ப கழுத்தினுடைய ரவுண்ட் நெக் தானே, நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம வரைஞ்சு எடுத்துக்கணும். சரியா? நான் ரவுண்ட் நெக்ன்றதுனால ரெண்டும் ஒரே மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், இப்ப ஹாம்கோலுடைய ஹைட்டு இங்க வந்து 5.25 இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன், 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இப்ப இதுவே நமக்கு செஸ்ட் லைனாவும் மார்க் பண்ணிக்கணும். புரியுதா? ஆம்கோல் ஹைட் எங்க வைக்கிறோமோ அதே இடமா செஸ்ட் லைனும் மார்க் பண்ணு. செஸ்ட் எவ்வளவு? 35. 4 டிவைட் பண்ணோம்னா 8.25. இப்ப நான் இங்க இருந்து 8.25 இன்ச்சு நான் மார்க். இங்க மேல வந்து 5.25 இருக்கு. இந்த இடத்துல நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணிடுவேன். பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒன்னா மார்க் பண்றோம். அதனால இப்ப பேக் பீஸுடைய அளவு மார்க் பண்றேன். ஃப்ரண்ட்டுக்கு ஷேப் எடுக்கும்போது 1/4 இன்ச்சு உள்ள வந்துடும். புரியுதா? இப்ப இங்க 5.25 இருக்குன்னா அதே 5.25 வந்துடும். ஆனா பேக் பீஸ் தேவைன்றதுனால 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி வச்சுங்க. இது அப்படியே நீங்க டைப் மார்க் பண்ணுங்க. இப்ப இதுல நம்ம என்ன செய்யணும், அக்ராஸ் செஸ்ட் எடுக்கணும். 6ல பாதி 3 1/4 இன்ச்சு கீழே எடுத்துட்டு இப்ப அக்ராஸ் செஸ்ட் எடுத்து பின்னாடி ஆம்கோல் ரவுண்ட் நம்ம என்ன செய்யலாம், மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவு? 7.5. மேல இருந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு 8 இன்ச்சு வருது. ஆம்கோல் ரவுண்ட் 8 இன்ச்சு வருது. அதனால நான் என்ன செய்யறேன், இந்த 1/2 இன்ச்சு கிராஸர் ஷோல்டர் கிராஸ் கொடுத்துருவேன். புரியுதா? இங்க அதிகமா இருக்கிறத இந்த ஷோல்டர் கிராஸா கொடுத்துருக்கேன். பிளவுஸ்ல இப்படிதானே பண்ணுவோம், சேம் அதே மெத்தட்ல. இப்ப செக் பண்ணிக்கலாமா? இப்ப எவ்வளவு வரணும்? 7.5 இன்ச்சு கரெக்டா இருக்கா? அடுத்தது இப்ப இடுப்பளவு மார்க் பண்ணணும். ஸோ இடுப்பளவு அளவு எடுத்துட்டு பிராக்கெட்ல நம்ம வந்து உயரத்தையும் மார்க் பண்ணிக்கிறோம். உயரம் எவ்வளவு? 11 இன்ச்சியா? மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 11. அடுத்தது சீட் அளவு, சீட்டினுடைய உயரம் எவ்வளவு? 18. மேல ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 18 இருக்கு. அதே போல இந்த லென்த்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம், இந்த லென்த்தையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பளவு எவ்வளவு? 32. 4 டிவைட் பண்ணோம்னா 8. சீட் அளவு எவ்வளவு? சேம் 35 தான். 4 டிவைட் பண்ணா 8.25. இப்போ இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம் 8. சீட் அளவு 8.25. ஏற்கனவே நம்ம இங்க மார்க் பண்ணி வச்சுக்கிறோமா? இப்ப செஸ்ட் அளவு சேம் 35. 4 டிவைட் பண்ணோம்னா 8.25. இப்ப என்ன பண்றோம், பாருங்க, இந்த அழகா ஷேப் அப்படியே வரைஞ்சிருக்கு. சிம்பிள் தான், ரொம்ப ஒன்றும் டென்ஷன் இல்லை. அடுத்தது இங்க பாட்டமும் நம்ம டாப்ல அளவு எடுத்துருக்கிறோம். எவ்வளவு வருது? 40 இன்ச்சு. 40 4 பிரிச்சோம்னா 10. இந்த 10 இன்ச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்றோம், இந்த இடத்துல இருந்து இது சீட்டினுடைய அளவு, இதுல இருந்து ஸ்ட்ரைட்டாவே நம்ம அளவு எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம அளவு மார்க் பண்ணிட்டோம். சரியா? இப்ப நம்ம எவ்வளவு நமக்கு லூஸ் வேணுமோ, எக்ஸஸ் நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதிகபட்சம் 1.25 1.5, அதுக்கு மேல எடுக்காதீங்க. நம்மளாலும் சொல்லலாம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு விடு அப்படின்னுவாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க பேர் தான் கெடும். அதனால எப்பவுமே வந்து பிளவுஸ் ஆனாலும் சரி, சுடி ஆனாலும் சரி, 1.5 இன்ச்சுக்கு மேல எடுக்காதீங்க. நான்லாம் தைச்ச 1.25 மேல எடுக்க மாட்டேன். 1.25 தான் அதிகபட்சம். அப்பதான் நம்ம பேர் நிக்கும். ஏன்னா இங்க வந்து நீங்க அதிகமா துணி கொடுத்தீங்கன்னா
போடும் பொழுது இந்த இடத்துல அப்படியே உருண்டு உருண்டையா நிற்கும். அப்ப என்ன சொல்லுவாங்க, எப்படி தைச்சு கொடுத்துக்கிற பாருன்னுவாங்க. சொல்றது அவங்க, ஆனா பழி நம்ம மேல. புரியுதா? அதனால இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. குண்டாயிட்டே போனாங்கன்னா இன்னொரு சுடி தைச்சுக்கிட்டோம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த மடிச்சு தைக்கிறதுக்கு ஸ்பிளிட் ஓப்பனா சொல்லுவோம். இந்த இடத்த வந்து ஸ்பிளிட் ஓப்பன். இந்த ஸ்பிளிட் ஓப்பன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, நாம எவ்வளவு மடிச்சு தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சா போதுமானது. இப்போ அதிகபட்சம் 3/4 இன்ச்சு வைங்க போதும். புரியுதா? அந்த 3/4 இன்ச்சை மட்டும் மார்க் பண்ணிக்கணும். இவ்வளவுதான். இப்ப ஃப்ரண்ட்னுடைய ஷேப் எடுக்கணும். ஃப்ரண்ட் ஆம்கோல் ஷவர் தட்டு எடுக்கணும். இதுல இருந்து ஒரு 4 இன்ச்சு உள்ள தள்ளி நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி சின்ன ஆம்கோல் ஸ்கேல்ல இந்த மாதிரி வந்து நீங்க ஃப்ரண்ட் ஷேப் எடுத்துருங்க. அப்படி எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் வராது, சுருக்கம் வராது. ஓகேவா? அதுக்காக நம்ம ஃப்ரண்ட் ஷேப் இது பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல லைனிங்ன்றதுனால இந்த பாதியில இருந்து லைட்டா நம்ம ஒரு 3/4 இன்ச்சுக்கு நம்ம என்ன செய்யணும், ஷேப் கொடுத்து எடுத்தோம். ஓகேவா? இதுல என்ன டவுட் இருக்கு? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கட் பண்ணிடுங்க. சொல்லிட்டு நான் கட் பண்ண போறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உயரம் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? உயரம் மார்க் பண்ணிட்டு லைனிங்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கணும். நம்ம வந்து டோட்டலா வந்து சுடியில டாப் வச்சுதான் நம்ம அளவு எடுத்தது. அதனால அந்த அளவு 11 இருக்கு. அந்த 11ல பாதி 5.75 நான் அப்படியே மார்க் பண்ணிக்கணும். அந்த 5.75ல சின்ன ஷோல்டர் வந்து 2.5 இருக்கு. அதோட 3/4 இன்ச்சு சேர்த்து 3.25 ஷோல்டர் வச்சுங்க. மீதி இருக்கிறது கழுத்தினுடைய அகலம். ஃப்ரண்ட் நெக் பேக் நெக். ஃப்ரண்ட் வந்து 5.5, பேக் வந்து 6. 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி கழுத்து மார்க் பண்ணி. இப்ப இங்க எவ்வளவு இருக்குதோ 5.75 ஆம்களுடைய அளவு பிளஸ் செஸ்ட் லைன். நான் அளவு எடுக்கும் போது செஸ்ட் அளவு எடுத்துட்டு அதனுடைய உயரத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதனுடைய உயரம் வந்து 6 இன்ச்சு இருக்கு. அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுல இருந்து ஆம்கால் ஷேப் எடுத்திருக்கேன். செஸ்ட் 35 4 டிவைட் பண்ணோம்னா 8.75. இதுல வந்து ஈஸ் அலவன்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ், ஸ்டிச் பண்ண ட்ரெஸ், அதுல எடுக்கிறதுனால ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கல. இடுப்பளவு பிளஸ் உயரம். இடுப்பளவு 32 4 டிவைட் பண்ணோம்னா 8 இன்ச்சு. சீட் 35 4 டிவைட் பண்ணோம்னா 8.75 பிளஸ் வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து. ஸோ இதுதான் ஸ்பிளிட் ஓப்பனு. உயரத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணும்போது பாட்டம் எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பாட்டம் வந்து 1.5 இன்ச்சு, இது டோட்டலா வந்து 37 உயரம் பிளஸ் 2 இன்ச்சு சேர்த்து வந்து 39 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன். இந்த இடம் பாட்டம். இப்ப நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு விட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப எல்லாம் முடிச்ச பின்னாடி ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுக்கணும் ஆம்கோல் கிட்ட. அதுக்கு அக்ராஸ் செஸ்ட்ல இருந்து 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி அந்த ஷேப் நான் எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான் புதி கட்டிங். இது கட் பண்ணிட்டு ஸ்லீவ் எடுத்து கட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும்.
பேக் பீஸ்னுடைய நெக் வந்து வைக்கணும் இல்லையா, இதை வந்து ட்ரேஸ் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க கீழே இருக்க துணிகளை அழகா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் ஆம் கோல் நம்ம எடுக்கணும் தானே. இப்போ ஃப்ரண்ட் ஆம் கோல் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு 8 இன்ச்சு வருது. இப்போ அப்போ இதில் என்ன செய்யணும், இன்னொரு இன்னொரு 1/4 இன்ச்சு நான் எடுத்தா போதும், அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா சுத்தம் வந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்டர் பீஸ் போற மாதிரி ஒரு லைன் போட்டுருங்க. இன்னொரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன். கை நீளம் வந்து 4 இன்ச்சு பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4.5 எடுத்துக்கணும். ஆம் கோல் ரவுண்டு 7.5, 1 இன்ச்சு மைனஸ், அப்போ 6.5. 6ல் பாதி 3.25. இப்போ இந்த 3.25 நம்ம அப்படியே இங்க கீழே வச்சோம்னா இந்த அடிக்கையினுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா வரும் இல்லையா. இப்படி போட்ட பரவாயில்லையா. இந்த இந்த லெவல் வந்து கட்டிங் இதுல போயிடும். இந்த அடி வந்து சின்னதா இருந்தா பரவாயில்லையா. அப்போ உங்க ஸ்டிச்சிங் வந்துச்சுன்னா 1 இன்ச்சு தான் இருக்கும். இங்க லென்த் இருக்கும், இந்த இடத்துல சின்னதா இருக்கும், பரவாயில்லையா. அப்ப இங்க வேணாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதிகபட்சம் இங்க ஒரு 2.25 எடுத்துட்டு, அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட மேல ஸ்டிச்சிங் ஒரு 1/2 இன்ச்சு பிடிப்பீங்களா, ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும். இவ்வளவு இருந்தா போதுமானது. ஸோ லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், அடிக்கை எடுத்துக்கணும். இங்கிருந்து பார்க்கும்போது 7.5 வந்து இப்ப நமக்கு இந்த கோட்டுக்குள்ளே முடிய வேண்டியது. இப்ப இந்த என்ன அது வெளியே போகும், ஒரு 1/2 இன்ச்சு வெளியே போயிடும். போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வராது. ஓகேவா. இப்ப இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு மேல 1/2 இன்ச்சு கீழே வச்சுட்டு இந்த ஷேப் அப்படியே நீங்க என்ன செய்வாங்க எடுத்துட்டு இந்த சைடுடைய ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு சேம் நீங்க கிளவுஸ்ல என்ன பண்றீங்களோ அதே தான் இதில் பண்ணணும். கை சுற்றளவு 6. ஸோ இது நல்லா ஷேப் இருக்கிறதுனால அழகா இந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அதே அளவுக்கு எவ்வளவு வேணும் கட் பண்ணிடலாமா.
ஃப்ரண்ட் கவர் தட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆம்கோல் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்றத ஒரு முறை நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து நமக்கு பாருங்க, மேல ஸ்டிச்சிங் போக மீதி அளவு நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்க்கணும்.